ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். காரணம், வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார். நிச்சயமாய் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். உங்கள் தலை அவர் உயரச் செய்வார். எந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்தின் நிமித்தமாய் பயந்து போயிருக்கிறார்களோ, கலங்கி போயிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். விசேஷமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கிற நேரத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்கிற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. மனதார மீண்டும் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.